எங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த திட்டத்து மூலியமா நான் இப்போ சத்தான சாப்பாடும் ஆரோக்கியமான சாப்பாடும் நான் சாப்பிட போறேன். யாருக்கிட்டையுமே நான் சாப்பாடு கையேந்தி வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஐயா இந்த திட்டத்தின் மூலியமா நாங்க சுயமரியாதையோட இப்ப வாழ போறோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வீடு ஒரு கனவா தான் இருந்தது. ஏன்னா நாங்க இந்த தூய்மை வேலை செஞ்சுதான் எங்க பசங்களை படிக்க வச்சு அந்த வருமானத்துல இருந்து தான் எடுத்து நாங்க வீட்டு வாடகை எல்லாம் கட்டினோம். நாங்க சொந்த வீடு எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்க டெய்லியும் கடவுள்கிட்டலாம் போய் வேண்டின காலம்லாம் இருக்குது. ஆனா இப்ப எனக்கு அந்த கவலை கூட கிடையாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சொந்தமா நாங்க வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருந்து போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒளியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் சேர்ந்து எங்க கரங்களை தூப்பி ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றோம்.